அடுத்த பல்லாவரத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை திருடி விற்பனை செய்து கார் வாங்கி உல்லாசமாக வாழ்ந்து வந்த பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆடு திருடர்கள் சிக்கியது எப்படி? ஆடு திருடிய பணத்தை வைத்து கார் வாங்கி அந்த காரிலேயே சென்று ஆடு திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆட்டு திருடர்களின் பின்னணி என்ன? சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் வசித்து வரும் சின்ன பொன்னன் 20 ஆடுகளை வளர்த்து வந்தார். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வீட்டிற்கு வெளியே மேய்ந்து கொண்டிருந்த 15 ஆடுகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதியன்று சின்ன பொன்னன் வீட்டின் எதிரே உள்ள காலி இடத்தில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட ஆடுகள் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தன. அப்போது திடீரென சிவப்பு நிற கார் ஒன்று வந்து ஆடுகள் அருகில் வந்து நிற்க காரில் இருந்து வந்த மர்ம நபர்கள் 5 ஆடுகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் காருக்குள் இழுத்து போட்டு திருடி சென்றனர். ஆடுகள் திருடப்படும் காட்சிகள் சம்பவ இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி இருந்தன. இது தொடர்பாக சங்கர் நகர் காவல் நிலையத்தில் சின்ன பொன்னன் புகார் அளிக்க போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். ஆடுகளை திருடிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட காரின் பதிவு எண்ணை வைத்து விசாரித்த போது அது இருசக்கர வாகனத்தின் எண் என்பது தெரிய வந்தது. பின்னர் ஆடு திருடு போன இடத்திலிருந்து 23 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்தபோது அனகாபுத்தூரில் உள்ள மெக்கானிக் கடையில் ஆடு திருடி சென்ற கார் நின்றிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். தொடர் விசாரணையில் அனகாபுத்தூர் கருணாநிதி நகர் 1வது தெருவைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர்தான் காரின் உரிமையாளர் என்பது தெரிய வந்தது. போலீசார் அவரை பிடித்து விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவரான ஜெயக்குமாருக்கு பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த சரோஜினி என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. முதலில் வாடகை கார்களில் ஆடுகளை திருடத் தொடங்கியவர்கள் பின்னர் ஆடுகளை திருடி விற்ற பணத்தை வைத்து புதிதாக கார் ஒன்றை வாங்கி அந்த காரிலேயே சென்று ஆடுகளை திருடியுள்ளனர். சாலைகளில் தெரியும் ஆடுகளுக்கு பொறி போட்டு பகல் நேரங்களிலேயே ஜெயக்குமாரும் சரோஜினியும் சேர்ந்து ஆடுகளை திருடியுள்ளனர். திருடிய ஆடுகளை சென்னை விருகம்பாக்கம் இந்திரா நகர் 3வது தெருவைச் சேர்ந்த பரூக் என்பவரின் கறிக்கடையில் 4000 முதல் 6000 வரை விற்று பணம் சம்பாதித்துள்ளனர். ஆடுகளை திருடிய சரோஜினி, ஜெயக்குமார், திருட்டு ஆடுகளை வாங்கிய பரூக் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரம், அனகாபுத்தூர், குரோம்பேட்டை, தாம்பரம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை 3 பேரும் சேர்ந்து திருடியுள்ளனர். ஆடு திருட்டுகள் குறித்து வழக்குகள் பதிவு செய்யாமல் அலட்சியம் காட்டப்பட்டதால் ஆடு திருட்டு கும்பல் தொடர்ந்து திருடுகின்றனர். திருட்டு கும்பல் பிடிபட்டாலும் ஆடுகள் எல்லாம் கசாப்பு கடைக்கு சென்று விட்டதால் 99% திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.